லூக்கா 24:15-16 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்னையாது நல்ல கவனிங்க, சீஷர்கள்ன்றாங்க. சீஷர்களுக்கு தன்னுடைய எஜமா, தன்னுடைய தெய்வம் பக்கத்துல வராரு. இது வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாரு. நல்ல கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆகிறது. நல்லா கவனிச்சிங்க ஐயா, 3 நாள் தான். எவ்வளவு வரலாற்று உண்மையை கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சு 3 நாள் தான் ஆகுது. 3 நாளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து யாருன்னு அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிய முடியலையா? அவரை பார்க்க முடியலையா? அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையா? அவர் பக்கத்திலே நின்னா கூட அவர் இயேசுதான் நமக்கு தெரியாத அளவுக்கு என் கண்ணு குருடா இருந்தா இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? யோசிச்சு பாருங்க. 3 நாளுக்கு முன்னாடி தான் அவர் பந்தியில இருந்து எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பிட்டு கொடுத்தாரு, உபதேசத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அவரையே பக்கத்துல நிற்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறோன்னா, இவ்வளோ குருட்டாட்டம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னா, அதுதான் மந்த நிலையினுடைய உச்சம். யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்த கல்லு மாதிரி இருக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்களாம் அபிஷேகத்துல நிரம்புறாங்க, நம்மளால நிரம்ப முடியல. நமக்கு ஒன்றும் அசைவை உண்டாக்கலன்னா நமக்குள்ள மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மந்த இருதயம் இருக்கு. மற்றவங்களாம் வசனத்தை கேட்கும்போது சில பேர் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படியே பிரசன்னம் ஆறாத நேரத்தில் திடீர்னு பார்த்தா கண்ணீர் விட்டு அழுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சில பேர் துள்ளி குதிப்பாங்க. சில பேர் வார்த்தையை கேட்கும்போது அழுவாங்க. சில பேர் வார்த்தை கேட்கும்போது முகம்லாம் மாறும். என்ன ஆண்டவர் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்க ஒப்பு கொடுத்ததுனால சில பேருடைய காயங்களை ஆத்துறாரு, சில பேர் அங்கே நிரப்புறாரு, சில பேரை உயர்த்துறாரு, சில பேரோட பேசுறாரு, சில பேர் ஒப்புரவாகிறாங்க. ஆனா இது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காம நான் பாட்டு ஒரு கல்லு மாதிரி வந்துட்டு போறேன்னா, என் வாழ்க்கையில மந்த இருதயம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போனா ட்ரீட்மெண்ட் எடுக்காம வந்த என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, ஹார்ட் எல்லாம் அடைப்புலாம் எடுத்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் அடைப்பு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ரேஷன் போனதே வேஸ்ட் ஆச்சே, சபைக்கு வந்ததே வேஸ்ட் ஆச்சே, வார்த்தையை கேட்டு வேஸ்ட் ஆச்சே. வார்த்தையில ஜீவன் இருக்கு. என் வசனம் ஒருபோதும் வெறுமையை திரும்பாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என் வசனத்தை அனுப்பி நான் சுகமாக்குவேன், அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வசனம் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கல அப்படின்னா நான் வசனத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா.